அவர்கள் தமிழை மட்டும் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறபோது உள்ளபடியே இவர்கள் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்கான நோக்கம் இல்லை, இவர்கள் மறைமுகமாக வேறொன்றை ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் தெரியப்படுகிறது. ஆகவே உலகத்தின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பதில் போராட்ட களத்துக்கு எல்லா நிலைகளிலும் உயர்நீதிமன்றத்தை வழக்கறிஞர் சங்கம் துணை நிற்கும் என்று சொல்லி நன்றி விடுகிறேன். வணக்கம். உயர்நீதிமன்ற வழக்காடும் வெளியாக அப்படியே சொன்னா இழுத்தடிக்காதே முழு அமர்வு தீர்மானத்தை உடனடியாக திரும்பப் பெறு, உடனடியாக திரும்பப் பெறு. தமிழே எங்கள் பேச்சு மொழி, தமிழே எங்கள் வழக்கு மொழி, தமிழே எங்கள் ஆட்சி மொழி. 4 வருட மாநிலங்களில் இந்தியை வழக்கு மொழியால் அனுமதி அளித்த மத்திய அரசு ஓர வஞ்சனை நடவடிக்கையாக தமிழுக்கு மட்டும் தடை ஏன்? உயர்நீதிமன்ற வழக்கு மொழியை தாய் தமிழை அறிவிக்க போதும். தமிழை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு மொழியாக அறிவிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 348 பிரிவு 2 கீழ் வசதி வாய்ப்புகள் இருந்தும் தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானங்கள் நிறைவேற்றியும் இன்று வரை மத்திய அரசு செவிசாய்க்காமல் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் அதே சமயத்திலே 4 மற்ற மாநிலங்களிலே தாய்மொழியான அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியான இந்தியை அனுமதித்தும் தமிழகத்திலே தமிழர்களுக்கு தமிழை ஆட்சி மொழியாகவும் வழக்கு மொழியாகவும் ஆக்குவதற்கு தடைகளை ஏற்படுத்தியும் நடத்தி வருகின்ற மத்திய அரசின் போக்கினை கண்டித்து தமிழை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கத்தினுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய கூற்றுப்படியும் தமிழ் மக்களின் கூற்றுப்படியும் வழக்கறிஞர்கள் கூற்றுப்படியும் மத்திய அரசு உடனடியாக அதை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களும் தமிழ் உணர்வாளர்களும் ஒன்று திரண்டு நேற்று மதியம் நடந்த பொதுக்குழு கூட்டத்திலே இன்று ஆர்ப்பாட்டம் செய்வது என்று முடிவு செய்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாளை தர்ணா நடத்துவதாக அறிவித்திருக்கிறோம். இந்த எங்களுடைய இந்த தமிழை வழக்கு மொழியாக உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்க வேண்டும், அதுவும் இந்த பாராளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கை வலியுறுத்தி நிச்சயமாக மத்திய அரசு அந்த போராட்டத்தில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் பல கோணங்களில் தொடரும் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். மீண்டுமாக எங்களுடைய பொதுக்குழு நாளை மறுநாள் கூடி மற்ற போராட்டம் குறித்து முடிவு செய்யும். இது சந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வழிவகை உண்டு. அதே சமயத்தில் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சென்னை உயர்நீதிமன்றத்திலே தமிழையும் அறிவிக்க வேண்டும் என்றுதான் கோருகிறோம். ஆங்கிலத்தை எடுத்துவிட்டு தமிழை புகுத்துங்கள் என்று சொல்லவில்லை, அதை நாங்கள் மீண்டுமாக தெளிவாக்குகிறோம். ஆனால் மற்றவர்கள் வேண்டுமென்றே திரித்துக் கூறுவதற்காக ஆங்கிலத்தை எடுத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழில் நாங்கள் வாதாடப் போகிறோம், தமிழிலே நாங்கள் ஆவணங்கள் தாக்கல் செய்ய போகிறோம் என்று திரித்து விடுகிறார்கள். அது உண்மை அல்ல. தமிழையும் தமிழ் படித்த தமிழிலும் தமிழ் பேசுவதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அரசியல் சட்டத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்த்துகிறோம். அதை நாங்கள் பெருமறை நாங்கள் நிச்சயமாக போராடம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே தமிழை வழக்கு மொழியாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் தேர்தல் வாக்குறுதியாக இதை ஒரு வாக்குறுதியாக அறிவித்தும் இருக்கிறார். இந்த வாக்குறுதி மத்திய அரசுக்கு நிச்சயமாக எட்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எல்லா கட்சிகளும் மற்ற மாநில கட்சிகளும் இந்த வழக்கு மொழியை தமிழை வழக்கு மொழியாக அறிவிக்க கோரி மற்றவர்களும் தேர்தல் வாக்குறுதியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நேற்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். தொடர் உண்ணாவிரதம் மதுரையிலும் சென்னையிலும் 9வது நாளாக வழக்கறிஞர்கள் இருந்து வருகிறார்கள்.
ஆகவே இந்த சூழலை வழக்கு மொழியாக அறிவிக்க சாத்தியக்கூறாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசு முனைப்பாக செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். மேலும் மற்ற கட்சியினரும் மற்ற தலைவர்களும் இதை வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம்.